வணக்கம் நண்பர்களே. என்னுடைய போன பதிவுக்கு நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியுது, ஏன்னா அதோடைய வியூஸ்லேருந்தே தெரியுது. அதே மாதிரி என்னுடைய பதிவு எல்லாத்தையுமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களையும் நம்ம எஸ்எல் நானு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது எனக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தொடர்ந்து நான் செயல்படுறதுக்கு அது ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். சரி, இன்னைக்கு பதிவு போகலாமா? சமீபத்தில் நான் ஒரு சின்ன பதிவு படித்தேன். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. சின்ன கதை தான், ரொம்ப சிம்பிள் கதை, ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நமக்கு ரொம்ப தேவையானதாகவும் இருந்தது. இது 2 எறும்பை பற்றின கதை. அதை ஒருத்தர் ஒரு சாமியார்கிட்ட போகிறார். சாமியார்கிட்ட போயிட்டு, இது போல் எனக்கு மனசில் சந்தோஷமே இல்லை, சந்தோஷமான விஷயத்தை பார்த்தா கூட எனக்கு சந்தோஷம் வரமாட்டேங்கிறது, எனக்கு மனசில் ஒரே சஞ்சலமாக இருக்குது, ஒரே அசூயாக இருக்குது, கவலையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு அவர் இந்த சாமியார்கிட்ட கேட்குறார். அதுக்கு அந்த சாமியார் இந்த 2 எறும்பு கதையை சொல்கிறார். அதாவது 2 எறும்பு இருக்குது. ஒரு எறும்பு சர்க்கரை குவியல்லையே குடியிருக்கு. அந்த சர்க்கரை குவியல்லையே குடியிருக்கிறதுனால அது எப்போவும் சர்க்கரையை சாப்பிட்றது அதுக்கு ரொம்ப இனிப்பாக இருக்குது. அதே சமயத்தில் இன்னொரு எறும்பு இந்த உப்பு குவியலில் குடியிருக்கு. அது எப்போ உப்பையே சாப்பிட்றது. உப்பு சாப்பிட்டு 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 அந்த உப்போட கருப்பு மட்டும்தான் அதுக்கு டேஸ்ட்டாக தெரியும், வேற எந்த டேஸ்ட்டும் தெரியாது. இப்படி இருக்கும்போது இந்த உப்பு குவியலில் இருக்கிற எறும்பு சர்க்கரை குவியலில் இருக்கிற எறும்பை, நீ என்ன அங்கேயே இருக்க, ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கு வா, எங்கள் வீட்டுக்கு வந்து என் சாப்பாடை டேஸ்ட் பண்ணி பாரு அப்படிங்கிறது. சரின்னு அந்த சர்க்கரை குவியலில் இருக்கிற எறும்பு உப்பு குவியலுக்கு வருது. உப்பு குவியலுக்கு வந்துட்டு அந்த உப்பை டேஸ்ட் பண்ணி பார்க்கறது, ஐயோ ஒரு வாய் போனோடனே ஐயோ என்னது இவ்வளோ கரிக்கிறது, எங்கப்பா என் வீட்டுக்கு வா, என் வீட்டுக்கு வந்தேன்னா அங்கே சர்க்கரை இருக்குது, சர்க்கரைன்னா அது இனிப்பு, இனிப்பை சாப்பிட்டு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஆனால் இந்த உப்பு குவியலில் இருந்த எறும்புக்கு அந்த சர்க்கரைனா என்ன டேஸ்ட்டு, இனிப்புனா என்ன டேஸ்ட்டுன்னே தெரியல. இருந்தாலும் சரி நான் வரேன் நீ போ அப்படின்றது. அந்த சர்க்கரை குவியலில் இருந்த எறும்பு போனதுக்கப்புறம் இந்த உப்பு குவியலில் இருந்த எறும்புக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. அங்கே ஏதோ சொல்லிட்டு போயிட்டான், ஏதோ சாப்பாடு இருக்குது, வா இனிப்பு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான், இனிப்புன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. அங்கே போய் அந்த சாப்பாடு சரிப்பட்டு வரலன்னா ஐயோ என்னால் பசி தாங்க முடியாதுப்பா அப்படின்னு அதை என்ன பண்ணுறது, அங்கே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உப்பு துண்டத்தை வாயில் இடுக்கிட்டு அது அந்த சர்க்கரை குவியலுக்கு போகிறது. சர்க்கரை குவியலில் போனோன்னா அந்த எறும்பு சொல்கிறது, வா 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 இவ்வளோ சர்க்கரை இருக்கு, நீ தாராளமாக சாப்பிடு அப்படின்னோடனே கொஞ்சம் எடுத்து வாயில் போட்டு சாப்பிடுறது. சாப்பிட்டோன்னே இந்த சர்க்கரை குவியலில் இருந்த எறும்பு கேட்குறது, என்ன டேஸ்ட் இருக்குது, இனிப்பாக இருக்கா அப்படின்னோடனே இதுக்கு ஒன்றும் இனிப்பு தெரியல, ஏன்னா ஏற்கனவே வாயில் கொஞ்சம் உப்பு இருக்குல்ல, அதனால அதே கரிப்பு தான் தெரியுது, இனிப்பா அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, எனக்கு அதே கரிப்பு டேஸ்டாலே தெரியறது அப்படின்னோடனே இந்த சர்க்கரை குவியலில் இருந்த எறும்புக்கு ஒரு சந்தேகம், என்னடா அது இவ்வளோ இனிப்பாக இருக்கக்கூடிய விஷயத்த அந்த டேஸ்டே சரியில்லை, கரிப்பாக இருக்குங்கிறான். அப்போ அந்த சந்தேகம் வந்து அந்த உப்பு குவியலில் இருந்த எறும்பு கிட்ட கேட்கறது, என்னப்பா நீ ஏற்கனவே இங்கே வரதுக்கு முன்னாடி வாயில் ஏதாவது போட்டுட்டு வந்தியான்னு. அப்போ அந்த உப்பு குவியலில் இருந்த எறும்பு சொல்கிறது, ஆமாம் நான் ஏற்கனவே கொஞ்சம் உப்பை வாயில் அடக்கிட்டு வந்தேன் அப்படின்னு, அதனால தான் உனக்கு இதை டேஸ்ட்டு தெரியல, முதல்ல அந்த உப்பை நீ வெளியில் துப்பிட்டு இந்த சர்க்கரையை டேஸ்ட் பண்ணி பாரு, அப்போதான் இந்த இனிப்போட டேஸ்ட் உனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அந்த உப்பு குவியலில் இந்த எறும்பு உப்பை துப்பிட்டு இந்த சர்க்கரையை டேஸ்ட் பண்ணுறது, அதோட இனிமை அப்போதான் அதுக்கு புரியுறது. ஸோ இனிப்புனா என்னங்கிற டேஸ்ட் அப்போதான் அதுக்கு புரியுறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த கதையை சொல்லிட்டு சாமியார் வந்து அந்த கேள்வி கேட்டவரை பார்த்தார். இப்போ புரியுறதா? ஒன்றும் இல்லை, உன் மனசில் நீ தேவையில்லாத கவலைகளை வச்சுட்டு இருக்க, தேவையில்லாத சஞ்சலங்களை விட்டுருக்க, தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்க. அந்த எண்ணங்கள்லாம் என்ன பண்ணுறது, உன் மனசை நிறைச்சிடுறது. ஆக உன் மனசு இதெல்லாம் நிறைஞ்சதுனால இந்த சந்தோஷங்கிறது உள்ளே போகிறதுக்கு சான்ஸே இல்லாமல் போயிடுது. அதனால தான் உன்னால் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியல அப்படிங்கிறாரு. வாஸ்தவமான பேச்சுங்க, வாஸ்தவமான பேச்சு. நாம் நம்ம மனசில் தேவையில்லாத கவலைகளை வச்சுக்கிறோம். பிரச்சனைகள் இல்லாத மனுஷங்களே கிடையாது. பிரச்சனைகள் இருக்குன்னா என்ன அர்த்தம், ஆண்டவன் நமக்கு பிரச்சனையை கொடுத்துருக்கான்னா அதை அவனே சால்வ் பண்ணுவான். ஏன்னா கடவுளை நம்புறோம்ல, எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பான்னு நம்புறோம்ல, அப்போ கண்டிப்பாக நம்ம பிரச்சனையும் அவன் சால்வ் பண்ணுவான். ஆனால் எப்போ சால்வ் பண்ணுவாங்கிறது அவனுக்கு தெரியும், எப்படி சால்வ் பண்ணுங்கிறது அவனுக்கு தெரியும். அந்த ஒரு நம்பிக்கை இருந்துட்டான்னா நம்ம மனசில் சஞ்சலங்களே இருக்காது, தேவையில்லாத கவலைகள் இருக்காது, தேவையில்லாத எண்ணங்கள் இருக்காது. அப்படி இந்த எண்ணங்கள், இந்த நெகட்டிவ் விஷயங்கள்லாம் இல்லாமல் இருந்தாலே மனசில் ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷம் வந்துடும். இன்னொரு விஷயங்க, நாம கடவுள்கிட்ட போனாலும் என்ன பண்றோம், கடவுளை வேண்டிக்கிறோமா, மனசார வேண்டிக்கிறோமா இல்லையே, என்ன பண்றோம், அங்க போய் நம்ம பிரச்சனைகள் தான் முன் வைக்கிறோம். எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை, நமக்கு இங்க பிரச்சனை இருக்குன்னு கடவுளுக்கு தெரியாதா? கண்டிப்பா அவருக்கு தெரியுங்க. அதை எப்படி தீர்த்து வைக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். கோவிலுக்கு போயிடுச்சுன்னா கடவுளோட அந்த தரிசனத்தை பார்த்து சந்தோஷப்படுவோம். அதை விட்டுட்டு
நம்மக்கிட்ட இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, அதை தீர்த்து வைப்பா அப்படின்னு அவர்கிட்ட பேரம் பேச ஆரம்பிச்சாச்சுன்னா அந்த வாழ்க்கையோட சந்தோஷமே போயிடும். ஆக கடவுளை நம்புவோம். கடவுளை நம்பினா எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஆக தேவையில்லாத சஞ்சலங்களை விட்டுட்டு வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிப்போம். மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்க SL நானு. வணக்கம்.